வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, திண்டுக்கல் மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் ஸ்மார்ட் இயக்குநரத்துடைய இயக்குனர் அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் பேராசிரியர் கே ராமமணி அவர்களே, மண்டலத்தின் பொறுப்பாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் இந்த கனடா தொற்றுநோய் இந்த பிரச்சனைக்காக அவரவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய காலத்தில் இதுபோன்று நல்லதொரு ஏற்பாட்டை செய்து மகரிஷியுடைய தத்துவங்களை நினைவுபடுத்துவதற்காகவும் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய மண்டலத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பாக இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனித வாழ்க்கையை எடுத்துக்கொள்கின்ற போது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் எத்தனையோ இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்திருக்கின்றன. இன்பம் மட்டுமே தொடர்ந்து இருக்குமா அல்லது துன்பங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றமா என்ற கேள்விகளை எல்லாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையில் அந்த இயற்கையின் படைப்பை ஒட்டி பார்க்கின்ற போது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஜீவனும் துன்பப்பட வேண்டும் என்பது இயற்கை நியதி அல்ல. இயற்கை நீதியின்படி எல்லா ஜீவன்களும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வகையில் தான் அந்த இயற்கை எல்லாவற்றையும் அமைத்திருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன்களின் வாழ்க்கையை பார்க்கின்ற போது அந்த வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் உயிரினங்கள் என்று பார்க்கின்ற போது எல்லா உயிரினங்கள் அதன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன், இந்த மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது மற்ற விலங்குகள் மனிதன் என்றெல்லாம் பார்க்கின்ற போது யாருக்கு அதிகமாக பிரச்சனைகள் இருக்கிறது, யார் அதிகமாக மனதளவில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் விலங்குகளா மனிதனா என்று பார்த்தால் அதிக அளவில் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பது மனிதன் தான். விலங்குகள் இயற்கையாகவே வாழ்கின்றன, இயற்கைக்கு எதிராக அவைகள் செல்வதில்லை. ஆனால் மனிதன் அந்த இயற்கையின் நுட்பத்தை அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவன், அந்த இயற்கையை அறிந்து அதுவாக மாறி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வலிமை படைத்தவன். அப்படி இருக்கக்கூடிய மனிதன் அவன் தன்னுடைய செய்கைகளிலே சில முரண்பாடுகள் வந்து விடுவதால் அதிகமான துன்பங்களை நேரில் கொண்டிருக்கின்றான். அப்போ ஒரு விலங்குகளை விட மனிதன் தான் என்று அதிகமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள், இன்னும் தற்காலத்தில் சொல்கிறோம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் என்று சொல்கிறோமே, மன அழுத்தம் என்று சொல்கிறோமே, அவையெல்லாம் விலங்குகளுக்கு இருப்பதில்லை. அன்று மனிதனுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப மனிதனுடைய அறிவு இன்னும் பக்குவப்பட்டு இந்த இயற்கை இன்னும் நன்றாக அனுபவிக்க வேண்டிய நிலையில் இங்கே சில முரண்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் யாரும் காரணம் அல்ல, மனிதனே தான் காரணம். மனிதன் தனது எண்ணங்களை விரித்து அந்த இறைவனை உணர்ந்து அனுபவித்து தனக்கும் நல்லதாய் சமுதாயத்துக்கு நல்லதாய் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு அவன் தான் முக்கியத்துவம் என்று இன்று எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிக்கின்ற போது அது துன்பத்தில் வந்து முடிகிறது. நம்முடைய பக்தி மார்க்கத்திலே சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். அதாவது சொர்க்கம் என்று சொன்னால் இறந்த பிறகு இந்த ஆன்மா அது பல்வேறு இன்பங்களை அனுபவிக்க இருக்கிறது. அந்த இன்பங்களை எல்லாம் இறைவன் இப்படியெல்லாம் திட்டமிட்டு வைத்திருக்கின்றான். ஆகவே வாழ்கின்ற காலத்திலே புண்ணியங்களை செய்தால் அது இறந்த பிறகு அந்த ஆன்மா அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க இருக்கும். அதே போன்று வாழ்கின்ற காலத்திலே பிறருக்கு துன்பம் கொடுத்து கெடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு வாழ்க்கை அமைத்திருந்தால் அதன் பிறகு அந்த ஆன்மா இறந்த பிறகு பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறது. அந்த துன்பங்களை வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு அதை நினைத்தாலே ஒரு மனிதன் பயப்படுகின்ற வகையிலே அப்படி எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அது நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது
இறந்து விட்ட பிறகு அந்த ஆன்மாவிற்கு தனியாக உடல் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை. ஆகவே அப்பொழுது அது இன்பமா துன்பமா என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் இன்பமாக இருக்க முடியும், துன்பமாக இருக்க முடியும். வாழ்கின்ற போது இந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள்ள முடியும், நரகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அறிவு திறமை ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறது, அந்த பக்குவம் இருக்கிறது. அப்ப வாழ்கின்ற போதே பெரியவர்கள் ஞானிகள் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். தனியாக நாம் ஒரு சொர்க்கத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று வாழ்கின்ற போதே எல்லா முரண்பாடுகளோடும் உடல் அளவில், உயிரளவில், மனதளவில், சமுதாய அளவில் பல்வேறு முரண்பாடுகளோடு ஒரு மனிதன் வாழ்கின்ற போது எல்லா துன்பங்களும் அங்கு வரத்தான் செய்யும். ஆகவே இந்த வாழ்க்கைதான் அது சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நாம் உதவிகள் செய்கிறோமோ அந்த உதவிகள் தானாக நமக்கு வந்து சேரும். அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை பேருக்கு நாம் துன்பங்கள் செய்கிறோமோ அந்த துன்பங்களும் நமக்கு தானாக வந்து சேரத்தான் செய்யும். அதையெல்லாம் வைத்துத்தான் அருட்தந்தை வேதாந்திரி மகிழ்ச்சி அவர்களும் கருமையம் என்பது பற்றியும் செயல் விளைவு தத்துவம் என்பது பற்றியும் அது நிறைய செய்திகளை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவன் செய்யும் செயலுக்கேற்ப இறைவன் கூலி கொடுக்கிறான், செய்யாத செயலுக்கு இறைவன் கூலியை கொடுக்க மாட்டான். அப்ப இன்பம் இருக்கிறது என்று சொன்னாலும் ஏற்கனவே செய்த செயல்கள் இன்று இந்த சரியான காலத்திலே அது பலனை கொடுக்கிறது. அதாவது நாம் ஒரு விதையை நிலத்திலே ஊன்றுகிறோம், அதற்கு நீர் ஊற்றி வருகின்ற போது அது முளைத்து வேர்விட்டு அது செடியாகி வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஒரு தக்காளி விதையை நாம் நட்டு வைத்தால் ஒரு 3 மாதத்திலே தக்காளி செடி வந்து தக்காளி பழம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு தென்னை விதை, தேங்காய், அதை நட்டு வைத்தால் ஒரு 5 வருடமாகும் பலன் கிடைப்பதற்கு. ஒரு பனை விதை நட்டு வைத்தால் அது 20 வருடமாகும் பலன் கிடைப்பது. இப்படி ஒவ்வொரு விதைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது பாருங்கள், அது பலன் கொடுப்பதற்கு. அதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்தந்த காலகட்டம் வருகின்ற போதுதான் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி அது நல்ல செயல்களா கெட்ட செயல்களா என்பதற்கேற்ப அந்தந்த காலத்தில் நல்ல விளைவுகளும் அது துன்பங்களை வரத்தான் செய்யும். இவை எல்லாவற்றையுமே நம்முடைய அடிமனதில் பதிவுகளாக இருப்பு வைத்துக் கொள்கிறது. அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் கருமையம் என்று சொல்கின்றார்கள். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எண்ணம், சொல், செயல் எல்லாம் அங்கே பதிவாகி அந்தந்த காலகட்டம் எப்படி ஒரு விதையோ அது முளைத்து ஒரு காலத்தில் பலன் கொடுக்குமோ அதுபோல் நம்முடைய கருமையம் என்பது ஒரு விளை நிலம் போன்றது. அங்கு நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் விதைகளாக ஊன்றப்படுகின்றன. அது நல்லது கெட்டது என்பதற்கேற்ப அந்தந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களையும் அல்லது துன்பங்களையும் அது தவறாமல் கொடுத்து கொண்டே இருக்கும். இது நம்முடைய செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக வரக்கூடிய ஒன்றுதான். ஆகவே இன்பம் என்பதுதான் இயற்கையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைந்தது. இன்று துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் இவையெல்லாம் ஒரு தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது அல்ல. ஆகவே அதை உணர்ந்து கொண்டால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை எப்பொழுதுமே துன்பமில்லாத நிலைக்கு வைத்துக் கொள்ள முடியும். பொதுவாக ஒரு மனம் என்று சொல்கின்ற போது அந்த மனதினுடைய செயல்பாடுகளை பற்றி அருட்தந்தை சொல்கின்ற போது மனம் 4 நிலைகளில் செயல்படும் என்று சொல்வார்கள். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று ஒரு 4 நிலைகளிலே மனம் செயல்படும் என்று சொல்வார்கள். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய செயல்கள் நல்லபடியாக இருக்கின்ற போது, தனக்கும் சமுதாயத்துக்கு உகந்ததாக இருக்கின்ற போது, நம்முடைய ஆற்றலை முறையாக செலவழிக்கின்ற போது அது பொதுவாக அந்த புலன்கள் என்ற வகையிலே ஒரு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. புலன்கள் மூலமாக எல்லை மீறிய அளவிலே செலவழிக்கின்ற போது அது துன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் ஒன்று மட்டும் கவனித்துக் கொண்டால் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை அளவு முறையோடு திட்டமிட்டு அமைத்துக் கொண்டால் அந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளில் அந்த துன்பம் என்பது இல்லாத அளவில் பார்த்துக் கொள்ளலாம்.
துன்பம் எங்கு வருகிறது? எந்த இடத்திலெல்லாம் அளவு முறை மீறுகிறதோ, அலட்சியப்படுத்தப்படுகிறதோ, முரணாக அனுபவிக்கப்படுகிறதோ, இயற்கைக்கு எதிராக இருக்கிறதோ, அங்குதான் அந்த செயல்கள் துன்பமாக மாறுகின்றன. அப்ப அப்படிப்பட்ட செயல்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், அந்த 4 நிலைகளில் துன்பம் என்பது இல்லாது போகின்ற போது இன்பம், அமைதி, பேரின்பம் என்ற இந்த 3 நிலைகள் மட்டும்தான் ஒருவனுக்கு மிஞ்சும். ஆக அந்த 3 நிலையில் ஒவ்வொன்றாக இருந்து அந்த இன்பம் நீடித்து இருக்கின்ற போது அமைதியாகவும், அந்த அமைதி நீடித்திருக்கின்ற போது பேரின்பமும் மாறக்கூடிய நிலை. அப்படி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றவன் தான் மனிதன். ஆக இந்த சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற போது சில சமயம் இன்பமாக இருப்பதாக தோன்றுகிறது, பல சமயங்கள் துன்பமாக இருப்பதாக தெரிகிறது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிலைகள் தான். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கண்ணி என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது இன்பமும் துன்பமும், நன்மையும் தீமையும் இது யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது முழுவதுமாக இல்லை என்று சொல்ல முடியாது. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கண்ணி. ஆனால் அந்த துன்பம் வருகின்ற போது துவண்டு போவதும், இன்பம் வருகின்ற போது இன்பத்தின் உச்சகட்டத்தில் நின்று ஆணவப்படுவதும் இது தேவையில்லை. நெஞ்சத்து கோடாமை, அந்த மனதிலே ஒரு கோணல் விழுகாமல் இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் சான்றோருக்கு அழகாக இருக்கிறது என்ற நிலையிலே அதை வள்ளுவர் சொல்கிறார். இன்று ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுகின்ற போது துவண்டு போகிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு அந்த மனதிலே ஒரு வெறுமை வந்து விடுகிறது. ஆனால் இவையெல்லாம் நிலையானதா? இல்லை, இவையெல்லாம் நிலையானது அல்ல. பொதுவாக நமக்கு இன்பம் எப்படி வருகிறது என்று பார்த்தால், இந்த பிறவியிலேயோ பழைய பிறவிகளிலோ நாம் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம், எத்தனை நல்ல காரியங்களை செய்திருக்கின்றோம், அதன் பலன் தான் இன்று இன்பமாக இருக்கிறது. அதுபோல துன்பம் வருகிறது என்று சொன்னாலும் சரி, அது இதுவரை நாம் எத்தனை பேருக்கு தெரிந்தோ தெரியாமலோ துன்பங்களை விளைவித்திருக்கின்றோம், அதன் ஒரு பகுதியாகத்தான் வருகிறது. பிறர்க்கின்னா முற்பகர் செய்யும், தமக்கின்னா பிற்பகர் தாமே வரும். அது சரியான காலத்தில் வந்துதான் தீரும். ஆகவே அந்த செயலுக்கு விளைவாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் இனி நல்ல செயல்களையே அமைத்துக் கொண்டு, யாருக்கும் எந்த வகையிலும் துன்பமில்லாத வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அமைத்துக் கொண்டால், கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர் கனி என்று வள்ளுவர் சொல்றார். எப்படி ஒரு தராசு அது எடை பார்க்கின்ற போது சரியாக நிற்கிறதோ, அதுபோன்று ஒரு மனிதன் தனது எண்ணம் சொல் செயலில் ஒரு நீதியும் நேர்மையும் காக்கப்படுகின்ற போது கண்டிப்பாக அந்த மனித வாழ்க்கையில் ஒரு சுமூகமான தன்மை, இணக்கமான தன்மை, இனிமையான தன்மை, மகிழ்வு இருக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த இடத்திலெல்லாம் இந்த கோணுதல் வருகிறதோ அங்கு கண்டிப்பாக அங்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது என்று சொன்னால், அவன் தெரியாமல் செய்யக்கூடிய அந்த தவறுகள் எல்லாம் அது அதற்கு உரிய காலத்தில் வருகின்ற போது அது துன்பமாக வருகிறது. இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர்களை எல்லாம் பார்க்கின்றோம். ஆடம்பரமான கார்களிலும் பங்களாக்களிலும் சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு ரோட்டு ஓரமாக குடியிருப்பதற்கு கூட ஒரு வீடு இல்லாமல், உண்ணுவதற்கு 3 நேரம் உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 2 பேரையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அடிப்படை வசதிகள் கூடுதலாக குறைவாக இருக்கலாம், ஆனால் மனதளவில் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், கொஞ்சம் வறுமை அதிகமாக இருந்தாலும் கூட அந்த வறுமை உள்ள இடத்தில் மனதளவில் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். பொருள் அளவில் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆகவே அந்த துன்பங்கள் அது செல்வந்தராக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழையாக இருந்தாலும் வருகின்ற போது கொஞ்சம் அதனை சிந்தனை செய்து பார்த்தால் கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் தெரியும்.
ஏன் இந்த காரணம், ஏன் இந்த கவலைகள், ஏன் இந்த சிந்தனைகள் என்றெல்லாம் பார்க்கின்ற போது அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே நிரந்தரமானதல்ல. அதைத்தான் வள்ளுவர் கூட நிலையாமை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார். நில்லாதவற்றை நிலையென்று உணரும் உள்ளறிவாண்மை கடை. இந்த பாருங்க, இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இயங்காமல் இருக்கிறது, எல்லாமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது, அசைந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த அசையவில்லை, ஆடவில்லை, நகரவில்லை என்று சொன்னால் அது நமது பார்ப்பதற்கு ஒரு பொருளாக இருக்காது. நாம் கண்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்குள்ளே ஆயிரம் ஆயிரம் அணுக்கள் உள்ளே அசைந்து கொண்டிருக்கும். இந்த அசைவுகள் நமக்கு தெரிவதில்லை. அவற்றையெல்லாம் பார்த்து நாம் அசையாமல் இருப்பதாக நினைக்கிறோம். நில்லாதவற்றை நிலையின்றி உணரும் புல் அறிவாண்மை கண்ணை. மெய்யறிவாளர்கள் சிந்தனை செய்து பார்க்கிறார்கள். விஞ்ஞானிகள் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு பொருளும் எதுவால் ஆனது? அணுக்களால் ஆனது. அணு அதன் கூட்டுப்பொருளான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களால் ஆனது. அதற்குள்ளும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது. அங்குதான் அருட்தந்தை சொல்கிறார்கள், எல்லாம் அந்த விண்களின் கூட்டு. விண் என்பது இறைத்துகளின் கூட்டு. இறைத்துகள் என்பது சுத்த வெளியில் வந்த ஒரு சின்ன துகள். அது சுழன்று கொண்டிருக்கின்ற வரைதான் அதற்கு பெயர் துகள். அது சுழற்சியை நிறுத்திவிட்டால் அது மீண்டும் அந்த பரவெளியாகவே மாறிவிடும். அப்ப அந்த பரவெளியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் நிலையான பொருள். மற்றவையெல்லாம் பொருள் போல தோன்றுமே ஒழிய அவையெல்லாம் நிகழ்ச்சிகள் தான். அது இன்னொரு இடத்திலும் சொல்கிறார்கள், பொருளல்லவற்றை பொருளென்றுணரும் மருளானா மானா பிறப்பு என்று சொல்கிறார். அந்த பொருள் இல்லாதவற்றையெல்லாம் பார்த்து நாம் பொருள் பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, இவையெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் தான். நமக்கு பார்ப்பதற்கு அது அசையாமல் இருக்கிறது, ஒரு பொருள் போல இருக்கிறது. இது எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? 1,00,000 வருஷம் அப்படியே இருக்குமா? 1 கோடி வருஷம் இருக்குமா? இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆகவே நிலையாமை என்பது எல்லா நிலையிலும் ஒரு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. இன்பமும் துன்பமும் அது நிலையானது அல்ல, அது மாறக்கூடியது. ஆகவே ஒரு இன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற போதும் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற போதும் அங்கே துன்பத்திலே துவண்டு விட வேண்டியதும் இல்லை, இன்பத்திலே அங்கு ஆணவம் கொள்ள வேண்டியதும் இல்லை. அந்த இன்பம் என்பதும் அது மாறி போகும். எப்படி ஒரு கடலில் ஒரு அலைகள் வருகிறது, அலைகள் என்று சொன்னால் மேலும் கீழுமாக தண்ணீர் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அது மேலே உயர்ந்தால் கண்டிப்பாக கீழே வந்துதான் ஆக வேண்டும். கீழே ஆழமாக சென்றால் மறுபடியும் அது மேலே வந்துதான் தீர வேண்டும். இது ஒரு அலைகளுடைய நிலைகள் தான். அது ஒரு மனித வாழ்க்கையிலும் அது மேலும் கீழும் இருக்கத்தான் செய்யும். எதுவும் நிலையானதல்ல. ஆகவே ஒரு உயர்ந்த நிலை இருக்கின்ற போது நான் இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று ஒரு ஆணவம் வேண்டியதில்லை. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ். வள்ளுவர் சொல்றார்கள், நான் எனது என்ற அந்த செருக்கை யாரெல்லாம் அறுக்கிறார்களோ அவர்கள் அது வானத்தில் அந்த தெய்வங்களாக குடியிருக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு மேலான இடத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த புகழ் என்று சொல்கிறார் அந்த இடத்திலே. அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு தான் தனது என்ற அந்த ஒரு ஆணவமான தன்மைகள் இருக்கிறதோ அது தொடர்ந்து துன்பங்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. பற்றி விடா இடும்பகேள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு துன்பங்கள் அவர்களை விட்டு போகாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை விடுவதில்லை. பற்றி விடா இடும்பைகள் துன்பங்கள் அவர்கள் விடுவதில்லை. ஏன்? பற்றினை பற்றி விடாதவர்க்கு அந்த பற்றுகளை எல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், விட முடியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை துன்பங்கள் விடுவதில்லை. பற்றினை எல்லாம் விட்டுவிட்டால், கண்டிப்பாக விட்டுவிட்டால் கண்டிப்பாக அங்கு அந்த இடத்தில் நன்மைகள் வரத்தான் செய்யும். பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும். பற்றுக்களை எல்லாம் முழுமையாக விட்டுவிடுகிற போதுதான் ஒரு மனிதனுக்கு பிறவி என்ற நிலையில மாற ஆரம்பிக்கிறது. பற்றுக பற்றற்றான் பற்றுக அப்பற்றை பற்றுக பற்றை விடற்கு என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த பற்றுகள் இல்லாத ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த நிலையை பிடித்துக் கொள்ளுங்கள்.
ஏன் அதை பிடிக்க வேண்டும், அதை போய் என் பற்ற வேண்டும், இந்த பற்றுகள் எல்லாம் விட வேண்டும் என்பதற்காக. பற்றுக பற்றற்றான் பற்றில்லை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் சொல்வார். அப்படி ஒரு மனிதன் நல்லவர்களை பிடித்துக் கொண்டு, தெய்வ நியதிகளை பிடித்துக் கொண்டு அதன்படி வாழ்கின்ற போது கண்டிப்பாக துன்பங்கள் அங்கே வந்து பற்றாது. ஆனால் இன்று மனிதன் அப்படி இல்லை. தேவையில்லாதவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு, அதையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இன்பத்தை தருவதாக பாவனை செய்கிறோம். ஆனால் அது எவ்வளவு துன்பங்கள் கொடுக்கிறது பாருங்கள். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இன்றைய மனிதனுடைய வாழ்க்கை சூழல் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய குடும்பம் வரை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள். எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன, ஆடம்பர பொருட்கள் எவ்வளவு, அத்தியாவசிய பொருட்கள் எவ்வளவு, இந்த மனிதன் அவர் எவ்வளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்று சொல்ல நாகரிக காலம், விஞ்ஞான காலம், நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. சரி, இதே காலத்தில் ஒரு 100 வருடத்திற்கு முன்னர் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த போது அந்த வீட்டில் என்ன பொருட்கள் இருந்திருக்கு நினைத்து பாருங்கள். அன்று அவர்கள் இருந்த மனநிலை, சந்தோஷம், விட்டு கொடுத்தல், அனுசரித்து போகல், தியாகம் எப்படி இருந்தது, அந்த வீட்டில் மன அமைதி எப்படி இருந்தது பாருங்கள். இன்று இவ்வளவு பொருட்கள் வீட்டிலே சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இன்று இந்த வீட்டிலே எவ்வளவு அமைதி இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். இந்த பொருள் எல்லாம் எதற்கு சேர்த்தோம்? நாம் இன்பமாக இருப்பதற்குத்தான் ஒவ்வொன்றாக தேடி தேடி சேர்த்தோம். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த குடும்பம் ஒரு வீட்டில் எப்படி இருந்தார்களோ, அமைதியாக இருந்தார்களோ, அந்த அமைதி இங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. என்று சொன்னால் நாம் தேவையில்லாத பொருளை எல்லாம் நிறைய சேர்த்து வைத்திருக்கின்றோம். பிறருக்கு பயன்படக்கூடிய பொருளை எல்லாம் நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். நமக்கு தேவையை ஒட்டி வைத்துக் கொள்ளலாம். அவரவர்கள் தேவையை ஒட்டி, அவருடைய வாழ்க்கை சூழலை ஒட்டி நாம் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தேவைக்கு அதிகமான பொருளை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்று பலருடைய தேவைகளை அனுபவிக்க விடாமல் அவை செய்து கொடுக்கிறோம். ஆகவே அவருடைய சாபங்கள் எல்லாம் வந்து சேர்த்துதான் என்று ஒரு மனிதன் எத்தனையோ வகையில் துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதனை இறைவன் செல்வந்தனாகவோ ஏழையாகவோ வைப்பதற்கு என்ன காரணம் நினைத்து பாருங்கள். ஒரு மனிதனை இறைவன் செல்வந்தனாக வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை ஏன் இறைவன் செல்வந்தனாக வைத்திருக்கின்றான், இவனை ஏழையாக வைத்திருக்கிறான் என்று பார்த்தால், இறைவன் அந்த செல்வந்தன் என்ற மனிதனை நம்பி இவனிடம் பொருளை அதிகமாக சேர்த்து வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இவன் இந்த பொருளை சேர்த்து தனக்கும் பயன்படுத்திக் கொள்வான். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த செல்வத்தை கொடுப்பான். பலரது துன்பங்களை நீக்குவதற்கு இவன் ஒரு காரணமாக இருப்பான் என்று சொல்லித்தான் இவனிடம் செல்வம் சேர்வதற்கு அந்த இறைவன் உதவி செய்கிறான். ஆனால் செல்வம் சேர்ந்த பிறகு ஒவ்வொருவரும் எண்ணிக்கொள்கிறார்கள், இது முழுவதும் எனக்கே உரியது, நான் இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அப்படியே வைத்திருந்து காப்பாற்றுவேன் என்ற கடைசி காலம் வரை இந்த செல்வத்தை தனக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். கடைசியில மொத்தமாக தன் சந்ததிக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் ஒரு பொருளை சேர்ப்பது எதற்காக? அந்த பொருளை வாழ்கின்ற காலத்திலேயே பலருக்கு பகிர்ந்து கொடுத்து, இல்லாதவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருள். அதாவது நம்முடைய முயற்சியால் நாம் உழைத்து சம்பாதித்த அந்த எல்லா பொருட்களும் எதற்கு? நம்முடைய காலத்திலேயே அது இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அது இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாமே சம்பாதித்து அப்படி வைத்து விட்டு சந்ததிக்காக கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அது யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, துன்பப்படுகின்ற காலத்திலேயே அந்த பொருளை அவர்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த துன்பத்தை நீக்குவதற்கு உதவி செய்தால் நமக்கு ஒரு புண்ணியமாக மாறும். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு மனிதன் இந்த வாழ்கின்ற காலத்திலேயேதான் பாவத்தையும் செய்ய முடியும், புண்ணியத்தையும் செய்ய முடியும். வாழ்ந்து போன பிறகு அந்த வெறும் ஆன்மா தனியாக இருக்கின்ற போது அது பாவத்தையும் செய்ய முடியாது, புண்ணியத்தையும் செய்ய முடியாது. ஒருவேளை அந்த புண்ணிய கணக்கு குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செய்திருந்தால் அந்த ஆன்மா அடுத்த நிலையில் அந்த இறைவனை நோக்கி பயணித்திருக்கலாம். ஆனால் அந்த புண்ணியம் இல்லாததால் அது இறைவனை நோக்கி பயணிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. எப்படி அந்த ஆன்மா செய்யும்? ஆனால் வாழ்கின்ற போது இவ்வளவு சொத்து இருந்தது, கோடி கோடியா இருந்தது, அது எத்தனை புண்ணியங்கள் செய்வதற்கு அவளுக்கு வாய்ப்பு இருந்தது. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அது வாழ்கின்ற காலம் வரை அது சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்கக்கூடிய குறிக்கோளில் இருந்து அந்த புண்ணியத்தை செய்திருக்காங்க. இறைவன் புண்ணியத்தை செய்வதற்குத்தான் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். பொருளை மட்டும் சேர்த்துக் கொண்டே வந்தார்களே ஒழிய அந்த பொருளை பயன்படுத்தி புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பது வெள்ளை.
அது கடைசியில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு புண்ணியத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு 20% புண்ணியம் அதிகமா இருந்துச்சுனாக்கா அந்த ஆன்மா இறைவனை நோக்கி பயணித்திருக்கலாம். அந்த புண்ணியம் இல்லாததால் அது தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்ய முடியும்? மறுபடியும் மீண்டும் ஒரு பிறவி எடுத்துத்தானே அதை செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு புண்ணியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, அது எப்படி புண்ணியம் செய்வது? சின்ன சின்ன நிலைகளில் செய்யலாம். 1000 பேருக்கு அன்னதானம் செய்வது மட்டும்தான் புண்ணியம் என்று நினைக்க வேண்டாம். அதை கூட ஒரு அறிஞர் சொல்கிறார் பாருங்கள். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. கடவுளை வணங்கும் போது ஒரு பூவை எடுத்துட்டு போங்க, ஒரு பழம் எடுத்துட்டு போங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அந்த வாயில்லா ஜீவங்களை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு கையில 2 புல் எடுத்து கொடுங்களேன். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம உண்ணுகின்ற போது ஒரு கையில ஒரு பிடி எடுத்து கொடுக்கல. அந்த பக்கத்துல என்ன வருதோ, காக்காய் வருதோ, கோழி வருதோ, பறவை வருதோ, ஏதோ ஒன்று கொடுக்கல, சாப்பிட்டுட்டாது. இதெல்லாம் முடியல, எனக்கே பட்டினியா இருக்கு, நான் என்ன பண்றது? மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல இல்லைனாக்கும் யாவருக்குதான் பிறர்க்கு இன்னொரு தானே. அவங்கள வர்றவங்களை பார்த்து போது அதான் விட சந்தோஷமா 4 வார்த்தை பேசினாவே நல்லதான். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சுலனாக பெரிய. நீங்க நிறைய போய் தான தர்மம் பண்ணுங்க, நல்லது. ஆனா அதை விட மனசால நல்ல நீங்க ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். அதை கூட வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க, நல்லா இருக்கணும் எப்படி நினைக்கணும் தெரியுமா? முகத்தான் அமர்ந்திருந்த நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். ஒருத்தரை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், சந்தோஷமா பார்க்கணும், 4 வார்த்தை நல்ல அந்த மனசுக்குள்ள பதிகிற மாதிரி அந்த இனிய சொற்கள் சொல்லணும். அதுதான் அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். அதுதான் அறம். இதை செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த வாழ்க்கை. அப்ப இது நிலையான வாழ்க்கை அல்ல, இது மாறக்கூடியது. இங்க இன்பமும் துன்பம் வரக்கூடிய நிலை. முடிந்த வரை நம்ம இன்பத்தை சேகரிக்கக்கூடிய வகையில புண்ணியங்கள் செய்ய வேண்டும். அதாவது செல்வம் செல்வம் என்று சேர்த்து வைக்கிறார்களே, செல்வம் வேண்டியதுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான். எவ்வளவு வேண்டும்? உண்ணுவதற்கு உணவு வேண்டும், உடுப்பதற்கு உடை வேண்டும், குடியிருப்பதற்கு வீடு வேண்டும். இவ்வளவுதானே அடிப்படை வசதிகள். இதற்கு மேலாக இன்னும் நாம் எத்தனை வைத்திருக்கின்றோம்? அதையெல்லாம் யாருக்காவது கொடுத்து புண்ணியம் செய்ய வேண்டாமா? பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி? பணம் என்பது அது வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், போகும்போது மொத்தமாக போயிடும். நல்லா நீங்க பாருங்க, பணம் ஒருவர் சம்பாதிக்கின்ற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும், கடைசியில போகும்போது அது மொத்தமாக போய்விடும். அதை வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், கூத்தாட்டு அவை குழாம் தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று. அதாவது எப்படி ஒரு நாடக மேடைக்கு வருகின்ற போது, ஒரு சினிமா தியேட்டருக்கு வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. சேர்ந்து அந்த சினிமா ஆரம்பிச்சது, அந்த நாடகம் ஆரம்பிச்சது, அந்த நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் மொத்தமா வெளியே போவாங்க. அது மாதிரி செல்வம் என்பது வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். அது நடவடிக்கையில் சரியில்லாமல் அழிகின்ற போது மொத்தமாக அழிந்து போய்விடும். செல்வம் நிலையானது அல்ல. ஏன்னா இன்னைக்கு அந்த நிலையில்லாத நோக்கித்தான் நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். காலமெல்லாம் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கடைசியில பெற்ற செல்வத்தை அனுபவிப்பதற்குடைய அந்த வாழ்நாள் இல்லாமல் போய்விடும். கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று. செல்வம் நிலையில்லாதது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இதையெல்லாம் மகிழ்ச்சியோடு அழகாக சொல்வார்கள். இது அல்ல, அதாவது செல்வம் என்பது அது கிடைச்சதுன்னு வச்சு, செல்வம் கிடைச்சதுன்னு வச்சு பண்ணிக்கணும். செல்வம் அது செல்வம் போறது அல்ல.
அது நிலையில்லாத செல்வம் என்பது நிலையில்லாதது. அது இருக்கின்ற போதே கொஞ்சம் கையில இருக்குதா பரவாயில்ல, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க, வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு அளவா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வர்றது இல்லையா உடனே 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 நல்லதா மாத்துங்க, புண்ணியமா மாத்துங்க. அதாவது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு செல்வம் வந்ததுன்னா சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அது பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது, நிலம் வாங்கி போட்டுக்கிறது, வீடு வாங்கி போட்டுக்கிறது, பொருள் வாங்கி போட்டுக்கிறது, அது காயினா கோல்டு காயினா வச்சுக்கிறது, இது நம்முடைய தரத்தை உயர்த்தும் என்று சொல்கிறோம். ஆனா எது அந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய வழி தெரியுங்களா? அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அதாவது நீங்க பொருளை சேர்த்து வைக்கணும்னு சொன்னா இன்னொருத்தருடைய பசியை தீக்கிறதுக்கு அதை பயன்படுத்துங்க, அல்லது இன்னொருத்தருடைய துன்பத்தை தீக்கிறதுக்கு அதை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துங்க, பசி துன்பத்தை நீக்கி இருக்கிறீர்கள். எத்தனை பேருடைய வெவ்வேறு அதற்கு நீங்கள் எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் பொருளை சேர்த்து வைப்பதற்கு சரியான வழி. வாங்கி அது இன்னும் பாவங்களை சேர்க்கக்கூடிய வழிகள் தான். சேர்க்க 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 எத்தனை பேர் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள், அந்த சாபங்கள் எல்லாம் வரப்படுகிறார்களோ, துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்த அந்த துன்பத்தை போக்கணும், அதற்கு நீங்கள் செலவிடக்கூடிய தொகைதான் அது உண்மையான சேமிப்பு. அதாவது இந்த வாழ்க்கை, நாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நாம் இன்று இருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இறந்துதான் ஆகணும். இது நிலையில்லாத வாழ்க்கை. யாருமே 1000 ஆண்டுகள், லட்சம் ஆண்டுகள் நிலையாக வாழ்வதில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் இறந்துதான் போகிறார்கள். இன்னும் சொல்ல போன இறப்பை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை வள்ளுவர் சொல்றார் பாருங்க, நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பறை. நம்ம இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, 4 நாள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் வருகின்ற போதும் எப்படி தெரியுமா, நமது வாழ்க்கையிலே அதாவது ஒரு நாள் போய்கிட்டே இருக்குது, கழிந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற போதும் என்னாச்சு, அடுத்து நீங்கள் அந்த சாவினை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது. எப்படி ஒரு பெரிய பொருளை சின்ன கத்தி வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா பொருள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமோ, அது மாதிரி ஒரு நாள் போச்சுன்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையில ஒரு பங்கு குறைஞ்சு போச்சு, குறையத்தான் செய்கிறது. அப்ப மீதம் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம ஏதாவது நல்லது செய்ய வேண்டாம். அதுவும் எதுக்குள்ள நம்ம நல்லது செய்யணும் பாருங்க. நம்முடைய இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள நம்மளால என்னவெல்லாம் முடியணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். அதுக்கு பின்னாடி நம்ம யோசனை பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம துன்பமா இருக்கிறது, இன்பமா இருக்கிறது எதுல நிலைத்து விட வேண்டாம். துன்பம் என்பதும் நிலையானது அல்ல, இன்பம் என்பதும் நிலையானது அல்ல. ஒரு துன்பத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற போது துவண்டு போக வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நின்று பாருங்க, இதுவும் கடந்து போகும். ஒரு வாரத்துல சரியா போயிடும், அடுத்த மாற்றங்கள் வரும். அது மாதிரி ஒரு இன்பத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம், அப்ப அதுக்காக நம்ம ஆணவப்பட வேண்டியதில்லை, அதுவும் கடந்து போகும். அடுத்து மறுபடியும் சாதாரண நிலை வரத்தான் செய்யும். இது நிலையில்லாத தன்மையுடையது. அதனால இருக்கின்ற காலத்திற்குள்ளே நன்மைகளை செய்யணும். அது எதுக்குள்ள சொல்றார் பாருங்க, நம்ம உடம்பு விழுந்து கிடைமட்டமா விழுந்து எந்திரிக்க முடியாம இனி அடுத்து இந்த உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு நிலை வருது பாருங்க, அதுக்கு முன்னாடி செய்யறதெல்லாம் செஞ்சிருங்க. அதை வள்ளுவர் அழகா சொல்றார் பாருங்க, நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அது நாவெல்லாம் அடங்கி போய் கடைசி மூச்சு இழுத்து விடுறீங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு வச்சு, இதுக்கு மேல கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லது செய்யறதெல்லாம் செஞ்சிடப்பா அப்படின்ற வள்ளுவர். நாச்செற்று விக்குள் கடைசி மூச்சு மேல வந்து அது வருது, ஏப்ப வருது வந்து, அதான் கடைசி மூச்சு முடிய போகுது. விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்ய, அதுக்குள்ள நல்லதெல்லாம் செஞ்சிருங்க. ஏன்னா அந்த உடம்பு நிலையானது அல்ல, இது மாறப்போகுது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற இறைவன் நல்லது செய்யறது, எந்தெந்த வகையில் நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த உலகத்தினுடைய இயல்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, எந்த மனிதனும் நிலையாகல. நீங்க பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறீங்க, அவனும் ஒரு காலத்துல செத்து போயிடுவான்.
ஒண்ணுமே இல்லாத ஒரு பரம ஏழை, அவனு ஒரு காலத்தில் செத்துக்கிடுவான். நிலையாக இருப்பது யாரும் இல்லை. அப்ப நாமும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் இல்லாம தான் போக போறோம். அதற்குள்ள ஏதாவது நம்ம செய்யலாமே. நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று நல்லா இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்லை, இதுதான் அர்த்தம். நேற்று நல்லாதான் இருந்தாவன், ஆனா இன்னைக்கு அவன் இல்லை. நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை, நேத்து நல்லா இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து. இந்த உலகத்தினுடைய பெருமையை அதான், நேத்து இருந்தால் இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து யாரும் வாழ்வதில்லை. ஆகவே இந்த வாழக்கூடிய காலத்தில் என்னால் என்ன நல்லது செய்ய முடியும், செய்து முடிச்சிடு. அதுக்குதான் இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். அதாவது இந்த உடம்பு உயிர் இது ரெண்டையும் பாத்தீங்கன்னாக்கா, இது ரெண்டுமே பெர்மனண்டா இருக்கக்கூடியது, ரெண்டுமே மாறக்கூடியது, ரெண்டும் பிரியக்கூடியது. அது எப்படின்னு அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு ஒரு பறவை கூடு கட்டுது, இந்த கூடு கட்டி அதில் முட்டைகள் எல்லாம் விடுகிறது. அதன் பிறகு அந்த முட்டைகள் குஞ்சு எல்லாம் பொரித்த பிறகு அதுக்கு ஓரளவு பெரிதாகின பிறகு அந்த குஞ்சுகள் தனித்தனியாக பறக்க ஆரம்பிக்கிறது. பறவையும் அந்த கூட்டை விட்டு போகிறது. அதுக்கு பின்னாடி அந்த பறவைக்கு அந்த கூடு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, விட்டுட்டு போயிடுது. திருப்பி அது வேற பக்கம் போகும், வேற வாழ்க்கை நடத்தும். மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் தனியா ஒரு கூடு கட்டும், அங்க மறுபடியும் அது வாழ்க்கை நடத்தும். இந்த கோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம். அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது பாருங்க. இந்த உடம்புதான் அதுக்கு ஒரு கூடு மாதிரி. இது ஒரு கொஞ்ச காலம் இருந்துட்டு மறுபடியும் இந்த கூட்டை விட்டுட்டு வேற கூட்டுக்கு போகும். இது நிலையானது அல்ல. இந்த உடம்பு உயிர் இந்த கூட்டு அமைப்பு இருக்குது, இது நிலையானது அல்ல, இது மாறக்கூடியது. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு. அது குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. எப்படி ஒரு ஒரு பறவை தனது கூட்டை விட்டு வெளியேறி செல்கிறதோ அது போன்று உடம்புக்கு உயிருக்குள்ள நட்பு அவ்வளவுதான். எப்படி பறவை கூட்டை விட்டு வெளியே பறந்து செல்கிறதோ அது போன்று ஒரு நாள் உயிர் இந்த உடம்புக்கு பறந்து செல்லும். சந்தேகமே கிடையாது. எந்த பறவையும் தொடர்ந்து ஒரு கூட்டுல இருக்கிறது கிடையாது. அது ஏதோ முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அங்க இருக்கும், அப்புறம் மறுபடியும் மாத்திட்டு போயிடும். அது மாதிரி இந்த உயிர் என்பது தொடர்ந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வெளியே செல்லக்கூடிய ஒன்றுதான். அதனால இருக்கும் போது நல்லது செய்யறதுக்கு பாருங்க. அப்போ சரி, ஒரு ஒரு மனிதன் இறந்துட்டா இறந்த பின்னாடி என்ன நடக்கும், இறந்த பின்னாடி இந்த உயிர் என்ன ஆகும், அருட்தந்தைகள் அதை பற்றி அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்பது பற்றி அருட்தந்தைகள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். சரி, அந்த இறந்த பிறகு என்ன நடக்கும், அந்த அனுபவம் வாழும்போது ஒருத்தர் மனுஷனுக்கு கிடைக்குமா? இறந்த பிறகு என்ன நடக்கும் என்ற அனுபவம் ஒரு மனிதனுக்கு வாழ்கின்ற போது கிடைக்குமா? பெரும்பாலும் நமக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். இறந்த பிறகு அந்த ஆன்மாவிற்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவம் ஒரு மனிதனுக்கு வாழ்கின்ற போது கிடைக்குமா? பெரும்பாலும் நமக்கு இல்லை என்று சொல்லுவோம். ஆனா நல்லா பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. இறந்த பிறகு இந்த ஆன்மாவுக்கு என்ன நிலை அடையும், அது இன்பமா துன்பமா என்பது தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கின பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. உடம்பு அது பாட்டுக்கு படுத்து கிடக்கு, உயிர் உள்ள அடங்கி இருக்கு. அங்க மனம் என்பது அதிகமா வேலை செய்யல. அப்படியே வந்தா கூட கனவுகள் தான் வரும். அந்த கனவுகள் நம்ம நினைச்ச மாதிரி வராது, அது பாட்டுக்கு அது போக்குல போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதுவா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து சில காட்சிகளை கொடுத்து நைட் எல்லாம் சினிமா ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், காலையில மறந்து போயிடும் நிறைய விஷயங்கள். இதே நிலைதான் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அந்த ஆன்மா அடையக்கூடிய நிலை. அது கண்ட்ரோல் இல்லை. வாழ்கின்ற போது என்ன பதிவுகள் எல்லாம் இருந்ததோ அந்த பதிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள் அது தோன்றிக் கொண்டிருக்கும். அதுக்கு அதனுடைய கண்ட்ரோல் அதுக்கு கிடையாது. ஆனா நம்ம காலையில் எந்திரிச்சு கூட நம்ம எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், வேணுங்கிற மாதிரி வேலைகள் செய்கிறோம், சாப்பிட்றோம், செய்யறோம், நண்பரோட பேசுறோம், என்னென்ன வேணுமோ திட்டமிட்டு செய்யறோம். இது நாம் திட்டமிட்டு செய்கிறோம். அங்கே அந்த ஆன்மாவுக்கு திட்டமிட்டு தனியா செய்ய முடியாது, அதுக்கு தனியாக சுதந்திரம் கிடையாது. அப்ப ஒவ்வொரு நாளும் தூங்குகின்ற போது இந்த மனம் எந்த நிலையை அடைகிறது பாருங்கள்.
அதுதான் இறந்த பிறகும் அடையக்கூடிய நிலை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அடுத்த பிறவி பிறக்கிறவா தூங்கி எந்திரிச்சிட்டோம், அவ்வளவுதான். ராத்திரி எல்லாம் கனவு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப நான் இந்த பிறவியிலே சாதிக்கணும். எப்படி சாதிக்கணும்? ஏதோ ஒரு வகையில நல்லதைத்தான் எண்ணணும், நல்லதைத்தான் சொல்லணும், நல்லதைத்தான் செய்யணும். அப்படிப்பட்ட நிலைகள் வந்தால் முடிந்த வரை புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளலாம், பாவங்களை குறைத்துக் கொள்ளலாம். இப்ப நமக்கு இந்த பிறவி என்பது கொடுத்திருப்பது புண்ணியங்களை கூட்டிக் கொள்வதற்கும் பாவங்களை குறைத்துக் கொள்வதற்கும் தான். நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் அது நிலையானது அல்ல, அது மாறக்கூடியது. மாறக்கூடியது. கேடும் பெருக்கமும் இல்லை. யாருக்குமே துன்பம் என்பதும் சரி, இன்பம் என்பதும் சரி தொடர்ந்து நிலையாக இருக்கக்கூடியது அல்ல. நம்ம பார்க்கிற ஒருத்தர் பார்த்து அவர் எப்பவுமே இன்பமா இருக்கார் இல்ல. நீ அவருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவருக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், வெளியே தெரியாமல் இருக்கும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, துன்பமும் நன்மையும் எல்லாத்துக்கும் மாறி மாறி வரத்தான் செய்யும். அது இயல்பு. ஆகவே துன்பம் வருகின்ற போது துவண்டு போவதும், இன்பம் வருகின்ற போது ஆணவம் கொள்வதும் தேவையில்லாத ஒன்று. இது மாறி போயிடும். இது மாறி அடுத்த நிலை வரப்போகிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சிக்குரிய காரியத்தை செய்தால் கண்டிப்பாக இருக்கலாம். அந்த மகிழ்ச்சிக்குரிய காரியத்தை செய்யாமல் எப்படி நான் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும்? நமக்கு என்ன வேண்டுமோ அதற்குரிய காரியத்தை செய்யணும். ஒரு விவசாயி தனக்கு என்ன திணை விதைத்தால் திணை அறுப்பான், வினை விதைத்தால் வினை அறுப்பான். என்ன போடுறானோ போடுறதுக்கு தானே இறைவன் பலனை கொடுப்பான். போடாததுக்கு எப்படி இறைவன் பலனை கொடுப்பான்? அப்ப நான் இன்றிலிருந்து திட்டமிட்டு எனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வகையில். அப்ப இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் தான் என்ன? வாழ்கின்ற போது மனிதனால் மட்டும்தான் இறைவனை உணர்ந்து அனுபவிக்க முடியும். அந்த அறிவிலே முழுமை பெற முடியும். அந்த மனதை அப்படியே விரித்து விரித்து சென்று அந்த இறைநிலையோடு ஒன்ற வைத்து அந்த இறைநிலையின் பேராற்றலையும் பேரறிவையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த மனிதனுக்கு மனிதனால் மட்டும்தான் அது முடியும். அப்ப வாழ்கின்ற போது அதை செய்து சாதிக்கலாமே. பொருள், புகழ், புலனின்பம், செல்வாக்கு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, இதுவெல்லாம் நிலைத்து இருப்பது அல்ல. பொருள் எவ்வளவு வேண்டும் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு? அதைத்தான் மகிழ்ச்சிகள் நிறை செல்வம் என்று சொல்கிறார்கள். உண்ணுவதற்கு உணவும், உடுத்துவதற்கு உடையும், குடியிருப்பதற்கு ஒரு வீடும், அவ்வளவுதான் நம்முடைய அன்றாட தேவைகள். அதற்கு மேலே வரக்கூடியதெல்லாம் தான் இருக்கக்கூடிய காலத்திலேயே சமுதாயத்துக்கு செய்து மற்றவர்கள் இன்பம் அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு மனிதன் தான் தியானம் செய்து தவம் செய்து அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன வேண்டும்? எந்த ஒரு பொருளும் வேண்டியதில்லை. அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு, அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த ஒரு பொருளும் வேண்டியதில்லை. அப்படி பொருள் இன்னவெல்லாம் பொருள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கை நிறைவேறும் என்று நினைத்தால் அது ஒரு மயக்க நிலை. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை, உடைமை மயலாக மற்ற பெயர். நீங்க உண்மையிலேயே ஒரு விரதம் இருக்க வேண்டும், தியானம் இருக்க வேண்டும், இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டியது ஒன்றுமில்லை, ஒரு பொருளும் இல்லை. உங்களுடைய முயற்சி மட்டும்தான். இல்லை எனக்கு இவ்வளவு வசதி இருக்கணும், அப்பதான் நான் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும், இப்படி எல்லாம் இருந்தால்தான் நான் அடுத்த வேலை செய்ய முடியும் என்று நினைத்தால் அதுவெல்லாம் ஒரு மயக்க நிலை. இயல்பாக நோன்பிற்கு ஒன்றில் ஆழமாக தியானம் செய்ய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய பொருள் எதுவுமே இல்லை. அப்படி இதெல்லாம் பொருளா வேணும்னு நினைச்சுக்கினாக்கோ நீ ஒரு மயக்க நிலையில் இருக்கிறீர்கள். அதாவது இந்த வாழ்க்கை இதோடு முடிய வேண்டும். மீண்டும் ஒரு பிறவி 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 என்று வர வேண்டாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா. எத்தனை பிறவி பிறந்துவதற்கு நமக்கு தெரியாது. மீண்டும் இந்த பிறவிகள் தொடர வேண்டியதில்லை. அப்ப இறைவனுடைய அடியை யார் சேர்க்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பிறவியை முடிக்கிறார்கள். அப்ப இந்த வாழ்க்கையின் நோக்கமே இந்த பிறவி முடிய வேண்டும் என்பதுதான், தொடர வேண்டும் என்பது அல்ல. அப்ப எவ்வளவு புண்ணியம் செய்கிறோமோ அந்த புண்ணியம் செய்கின்ற அளவுக்கு தானே இந்த பிறவி முடியக்கூடிய நிலைக்கு வரும். வருகின்ற சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய பிறவிகள் செய்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு முடிந்த வரை நாம் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமோ அப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டா இந்த பிறவியிலே கூட அது முடியலாம். அதாவது என்ன பொருள் வேண்டும், என்ன பொருள் வேண்டும், என்னவெல்லாம் இருந்தால்
நான் இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் என்று எல்லாரும் அப்படி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது வள்ளுவர் ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்கள். மற்றும் தொடர்பாடு எவன்கொள். எத்தனையோ பொருள், எனக்கு அது வேணும், இது வேணும், இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும் என்று வேணும் சொல்றமே, அதெல்லாம் எதுக்கு? மற்றும் தொடர்பாடு எவன்கொள். பிறப்பு அருட்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை. இந்த பிறவியோடு எனக்கு முடியணும், அடுத்த பிறவி நான் இறைவனை அடையணும் என்று நினைப்பவங்களுக்கு இந்த உடம்பே அதிகம். உற்றாருக்கு உடம்பும் மிகை சொல்றார் பாரு. இந்த உடம்பே உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப அதிகமாப்பா, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பிறப்பு அறுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உடம்பு இருக்கிறதே அதிகம். மற்றும் தொடர்பாடு எவன்கொள். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. அப்ப அது உடம்பே அதிகம்னு வள்ளுவர் சொல்றாங்க. அப்ப நம்ம எத்தனை பொருளை சேர்த்து வச்சிருக்கிறோம், சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கைய வசதிக்கேற்ப தேவைக்கேற்ப பொருள்களை வைத்துக் கொள்ளலாம், அது சரி. ஆனா தேவைக்கு அதிகமாக பொருளை வைக்கின்ற போதுதான் நம்ம அதை பற்று, கடும்பற்று என்று சொல்கிறோம். தேவையான பொருளை வைத்துக் கொள்ளலாம், ஆசையை அளவோடு வைத்துக் கொள்ளலாம். ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று மகரிஷியோர் சொல்லவில்லை, அதை சீரமைக்கத்தான் சொல்கிறார்கள். அப்ப சரியான அளவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தேவைக்கு அதிகமாக பொருளை வைத்துக் கொள்கின்ற போது தேவைப்படுபவர்களுக்கு பொருள் இல்லாமல் சென்று விடுகிறது. பல துன்பத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில துன்பத்தை குறைப்பதற்கு நாம் உதவி செய்யலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு உதவி செய்யலாம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் நேர்ந்துடைத்து. துன்பப்படுறாங்க, அவங்களுக்கு போய் செய்யணும், உதவி செய்யணும், அந்த துன்பத்தை நீக்குவதற்கு உதவி செய்யணும். இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, இது கொடுக்குறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். அதுவும் கூட எப்படி சென்று உதவி செய்ய வேண்டும் தெரியுமா? அதை வள்ளுவர் சொல்றார் பாருங்கள். ஒருத்தர் ஐயா எனக்கு கஷ்டமா இருக்கு, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு பணம் கொடுங்க, ஏதோ ஒன்று கேட்கலான்னு வச்சுக்கல. அவன் பாவம் முகத்தை பார்த்தாவே சாப்பிட்ட மாதிரி தெரியல, பட்னியா இருக்கிறது தெரியுது. அவன் கஷ்டப்படுறான்னு தெரியுது. அவன் ஏமாத்துறதுக்காக கேட்கல, அந்த முகத்தை பார்த்தாலும் கஷ்டப்படுறான்னு தெரியுது. நம்ம கிட்ட பாக்கெட்ல பணமும் இருக்குது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணமும் இருக்குது. ஆனாலும் நம்ம பொருள் பற்றினால இந்த பணத்தை கொடுத்தா குறைஞ்சு பேருக்கு கொடுக்கறது இல்லை, வச்சிருக்கோம். அது எப்படி உதவி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. இளம் என்னும் எவ்வம் உரையாம ஈதல் குலனுடைய கண்ணே உட. அதாவது நல்ல குலத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல மாண்பை பெற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு உதவி செய்யணும். அதுதான் இளம் என்னும் எவ்வம் உரையாம ஈதல். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம போய் உதவி செய்யணும். அதான் உண்மையான உதவி என்பது. அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த வாழ்க்கை என்பது நிலை இல்லாதது, இந்த உடம்பு என்பது நிலை இல்லாதது, இந்த உயிர் என்பது நிலை இல்லாதது, நம்ம அனுபவிக்கூடிய இன்ப துன்பங்கள் எவையும் நிலை இல்லாதது, இந்த உற்றார் உறவினர் யாரும் நிலை இல்லாதது, எல்லாம் மாறக்கூடிய ஒன்றுதான். ஆகவே இந்த வாழக்கூடிய காலகட்டத்திற்குள் நம்மால் எத்தனை பேருக்கு உதவிகள் செய்ய முடியும் என்று ஒரு கணக்கிட்டு பார்த்து முடிந்த வரை அந்த உதவிகளை நாம் செய்யலாம். எத்தனை பேருடைய துன்பங்களை போக்க முடியும்? ஒரு வசதியான ஒரு பொருள் படைத்தவர் பொருள் ரீதியாக உதவி செய்யலாம். நல்ல அறிவை உடைத்தவர்கள் அந்த அறிவை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். நல்ல சூழ்நிலைகளோட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யலாம். இப்படி பொருளாலோ அறிவாலோ அதிகாரத்தாலோ சூழ்நிலையாலோ தனது கல்வியாலோ பிறருக்கு எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்து வாருங்கள். புண்ணிய கணக்கு கூடிக்கொண்டே வரும். கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் இந்த உடலை விட்டு உயிர் போகத்தான் போகிறது. அது உண்மை, அது ஒன்றும் மாற்று கிடையாது. அது போவதற்கு முன்னர் தான் நாம் எத்தனை பேருக்கு நம்மால் செய்ய முடியும் அந்த காரியங்களை செய்யலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் அந்த அளவுக்கு மீறி கொடுத்து பார்க்கிறான். இவன் பயன்படுத்தியது போக மிச்சம் எத்தனை பேருக்கு இவன் உதவி செய்வான் என்பதை இறைவன் நம்மை சோதனை போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடுமையான துன்பங்கள் வந்தாலும் சரி, துவட்டு போக வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் துன்பங்கள் வருகின்ற போதுதான் ஒரு மனிதன் பக்குவப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில எல்லாம் நினைத்து பாருங்கள். இன்று நீங்கள் ஒரு பக்குவமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பக்குவத்திற்கு காரணம் கண்டிப்பாக
நாம் அடைந்த துன்பங்கள் தான் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது, இன்பங்கள் அல்ல. இன்பங்கள் வேண்டும் தான், அதுக்காக நம்ம வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். ஆனால் துன்பங்கள் தான் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது. அந்த துன்பங்கள் வருகின்ற போது துவண்டு போக வேண்டாம். இன்னொன்று, யார் நம்மை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது நமக்கு கோபம் வருகிறது, சாபம் போடுகிறோம். ஒரு ஆழமாக சிந்தனை செய்து பார்த்தால் நமக்கு துன்பம் கொடுப்பவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும், துன்பம் கொடுத்தவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அது எப்படி சார் துன்பம் கொடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும்? ஏன்னு பாருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொன்னார்கள், சும்மா சொல்லல. அது என்ன சார், எப்படி துன்பம் கொடுத்தவங்களுக்கு நம்ம அவங்கள வாழ்த்த முடியும்? அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி செய்ய முடியும்? ஏன்னா இது இறைவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குது பாருங்க. நாம் இதுவரை எத்தனை ஆயிரம் பிறவிகள் பிறந்தோமோ நமக்கு தெரியாது. 1, 2 அல்ல, பிறவி பெருங்கடல் என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். எத்தனை ஆயிரம் பிறவிகள் பிறந்தோமோ நமக்கு தெரியாது. அப்ப இத்தனை ஆயிரம் பிறவிகள் நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போமோ நமக்கு தெரியாது. ஏதோ இந்த பிறவிகள் நம்ம பாவம் செய்யல, ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை செஞ்சோமோ தெரியாது. எத்தனை ஜீவன்களை கொண்டு இருப்போமோ, எத்தனை ஜீவன்களுக்கு துன்பம் கொடுத்திருப்போமோ நமக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் நிறைய பாவ மூட்டைகளை வைத்திருக்கிறார். அதனாலதான் அருட்தந்தையர்கள் சொல்வார்கள், கருமையம் தூய்மை கெட்டு போயிருக்கிறது, அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருட்தந்தையர்கள் சொல்வார். அப்ப கருமையம் தூய்மை கெட்டு போயிருக்கிறது என்று சொன்னால் என்ன? ஒவ்வொருத்தரும் இந்த கோடவுன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பொருள்களை எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய இடம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கடைக்காரங்கள்லாம் கோடவுன் வச்சிருப்பாங்க, நிறைய பொருள் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷனும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 குடோன் வச்சிருக்காங்க. அந்த குடோன்ல என்ன அடுக்கி வச்சிருக்காங்க தெரியுங்களா? பாவ மூட்டைகளா அடுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடோன்லயும் ஒரு 1000 மூட்டை 2000 மூட்டை பாவ மூட்டையா அடுக்கி வச்சிருக்காங்க. பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பாவ மூட்டையெல்லாம் பூரா என்னைக்கு மொத்தமா கழியுதோ அப்பதான் அது பிறப்பு அறுத்தல், இந்த பிறவி என்பது போய்விடும். அது வரைக்கும் பிறவி இருக்குது. பாவ மூட்டைகள் அந்த குடோன்ல இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பிறப்பு அறுத்தல் என்பது கிடையாது. அந்த பிறவி பெருங்கடலை தாண்ட முடியாது. இது எல்லா பாவ மூட்டைகளையும் தீரணும். தீர்ந்த பின்னாடிதான் இந்த உயிருக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குது, இந்த ஆன்மாவுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அப்ப யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவங்க உங்களுக்கு தெரியாம உங்க பாவ மூட்டையில 10 மூட்டையை தூக்கிட்டு போறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாம உங்க குடோனுக்குள்ள நுழைஞ்சு உங்க பாவ மூட்டையில 10 மூட்டையை தூக்கிட்டு போறாங்க. உங்களுக்கு அங்க இருக்கிறதே ஒரு 2000 மூட்டை 3000 மூட்டை இருக்கு. இப்ப 10 மூட்டையை தூக்கிட்டு போனா உங்க பாவம் தானே குறையுது. நீங்க என்ன சொல்லணும்? இன்னொரு 10 மூட்டையை சேர்த்து தூக்கிட்டு பாப்பா, அப்படி சொல்லணும். அப்ப யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய பாவ மூட்டையை சுமந்து செல்கிறார்கள். கண்டிப்பா அவங்க போய் துன்பப்பட போறாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்தால் அவங்க நிம்மதியா இருக்க முடியும். கண்டிப்பாக மீண்டும் அவர்கள் அந்த துன்பத்துக்கு ஆளாகித்தான் தீரணும். அப்ப உங்களுடைய பாவ மூட்டைகளை அவர் எடுத்து செல்கிறார்கள். இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா இல்ல அவங்களை திட்டணுமா நினைச்சு பாருங்க. உங்க பாவ மூட்டையை தூக்கிட்டு போறாங்க. 10 மூட்டையை 15 மூட்டையை தூக்கிட்டு போறாங்க. அது லாரியில ஏத்திட்டு போலாம், வேன்ல ஏத்திட்டு போலாம், ஆட்டோவில் ஏத்திட்டு போலாம். ஒரு கற்பனையை வச்சுக்கணும். அப்ப உங்க பாவ மூட்டையை உங்க குடோன்ல இருந்து கடத்திட்டு போறாங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா இல்ல அவங்களை திட்டணுமா? நன்றி சொல்லணும். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வருகின்ற போது நீங்கள் சிரிங்க. ஏன்? உங்க பாவ மூட்டை குறையுது. இப்படியே 10 குறைஞ்சதுன்னா நாளைக்கு 100 குறையும், 200 குறையும், 1000 குறையும், 2000 குறைஞ்சு போயிடும். 2000 மூட்டை குறைஞ்சதுன்னா நீங்க ஒரு முழுமையான நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க. அடுத்து உங்களுக்கு பிறவி என்பது கிடையாது. இனி இறைவனோடு சேரக்கூடிய ஒரு பக்கம் வந்துருச்சு. ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இன்பம் வந்தாலும் அது இதுவும் கடந்து போகும், நிலையா நிக்கிறது கிடையாது. துன்பம் வந்தாலும் அதுவும் நிற்பதில்லை, அதுவும் கடந்து போகும். அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே வச்சு அந்த இன்பம் வருகின்ற போதும் சரி மனசுக்குள்ள சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. ரொம்ப துன்பம் வருது, தாங்க முடியாத துன்பம், அப்பவும் மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, இதுவும் கடந்து போகும். ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. ஏன்னா மாறக்கூடிய இது இயற்கை நிகழ்ச்சிகள் தானே. திட்டமிட்டு சரியாக தனது ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தினால் ஒரு மனிதன் இந்த எல்லா துன்பங்களிலும் விடுபட முடியும். இன்னொன்று, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அந்த துன்பம் துன்பமாக இருக்காது. துன்பங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது
ஏன்னா சில துன்பங்களை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். ஏதோ ஒரு பிறவியில் செய்த அந்த பாவங்கள் இந்த பிறவியில் நமக்கு துன்பங்களை வரும்போது ஏத்துக்க வேண்டியதான், அது சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதான். துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் வந்து விட்டால் அங்க துன்பம் துன்பமாக இருக்காது, அது அனுபவமாக மாறிவிடும். ஏன்னு சொல்ல நம்முடைய பாவத்தை கழிப்பதற்கு செய்யக்கூடிய விடை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு துன்பம் வரவில்லையா? எவ்வளவு பெரிய மகான்! ரமண மகரிஷிக்கு துன்பம் வரவில்லையா? எவ்வளவு பெரிய மகான்! அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அந்த வீடு கூட இல்லாமல் வெளியே நின்று தவித்துக் கொண்டிருந்தாரே, அவருக்கு துன்பம் வரவில்லையா? ஏன் இந்த மகான்களுக்கெல்லாம் துன்பம் வருகிறது? அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் முற்றிலுமாக கழிய வேண்டும். ஏன்னா அந்த பிறவி கிடையாது அவர்களுக்கு. இதற்கு முன்னர் 1000 பிறவிகளை செய்த சின்ன சின்ன குறைகள் அது முற்றிலும் நீங்கினால்தான் இந்த பிறவியில முழுமை அடைய முடியும். இறைவன் அங்கே சோதனை செய்து கொண்டிருக்கின்றார். சுடச்சுடரும் பொன் போல. பாருங்க, ஒரு தங்கத்தை சூடு பண்ணதான் அது பிரகாசமா வரும். சுடச்சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கி போவதற்கு. அப்ப யாரெல்லாம் அந்த பிறவியை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கு சில புதிய துன்பங்கள் வருவது போல தோன்றும். ஏன்? பழைய ஸ்டாக் எல்லாம் மொத்தமா கழிக்க வேண்டியிருக்கு. இனி அடுத்த பிறவி கிடையாது, இன்னொரு உடம்பு கிடையாது. ஆகவே எல்லாமே இதில் கழிக்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த துன்பங்கள் அதிகமா வர்ற மாதிரி தெரியும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் துன்பங்கள் துன்பங்களாக இருக்காது என்று சொல்லி, எந்த ஒரு துன்பம் வருகின்ற போது அதில் துவண்டு போக வேண்டாம். இதுவும் கடந்து போகும். இன்னும் கொஞ்ச நாள் நான் நல்லா இருக்க போறேன், அதற்காக நான் திட்டமிடுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஏதோ ஒரு காலத்தில் செய்த பாவ வினைக்காக இப்பொழுது துன்பங்கள் வருகிறது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நான் அனுபவிக்கின்றேன், இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் வந்துவிட்டால் அங்கு துன்பம் துன்பமாக இருக்காது என்று சொல்லி, இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு தலைப்பினை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு தக்க ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய பேராசிரியர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் இந்த மண்டலம் வளர வேண்டும், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேரும் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தில் ஒரு முன் மாடல் என்று சொல்வார்களே, அந்த நிலையில் அந்த 2 பேரும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு புனிதமான வாழ்க்கை மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மேலும் மேலும் அவர்கள் அந்த சிறந்து விளங்க வேண்டும். அவருடைய அருட்பணிகள் இன்னும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய சென்று சேர வேண்டும். அவருடைய சுமார் இயக்குனர் என்ற வகையிலும் அவருடைய பணி இந்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு இன்னும் நிறைய வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, அவர்களும் இந்த மண்டலமும் இந்த மண்டலத்திற்குரிய எல்லா மனவள கலைஞர்களும் இன்னும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்பொழுது கேள்வி நேரம். யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தா கேள்விகள் கேட்கலாம். ஐயா லைன்ல இருக்காங்க, சொல்லுங்கய்யா. பவித்ரா அம்மா கேள்விகள் கேட்கலாம். வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, மன அமைதிக்கான மிக முக்கியமான தடையின் எதையா சொல்லலாம்? மன அமைதிக்கான மிக முக்கியமான தடை என்ன? அதை எப்படி நம்ம நீக்கலாம்? இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரி. இப்போ நம்ம மகரிஷி சொன்னதும் சரி, மற்ற மகான்கள் சொன்னதும் சரி, பாத்தீங்கன்னாக்கா மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும், வாழ்க்கையில மனல எல்லாமே. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரகரன். இந்த மனம் சுத்தமா இருக்கணும். அது மகிழ்ச்சி கூட சொல்வாரு, மனிதன் மைனஸ் கலங்கம் ஈக்குவல் டு காட் என்று சொல்வார்கள். மனிதன் தனது மனதில் கூடிய எல்லா குற்றங்களும் நீங்கி விட்டால் அது என்ன குற்றம்? அந்த குற்றம் என்ன? அதுக்கு வள்ளுவர் சொல்றார் பாருங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்கா என்ற தரம். வள்ளுவர் அந்த 4 சொல்றார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அந்த மகரிஷி எப்படி 6 குணங்களை சொல்றாரு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாழ்கவர்ச்சி, உயர்தல் மனப்பான், வஞ்சம் என்று சொல்லிட்டு 6 கெட்ட குணங்களும் எந்த அளவில் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதனிடம் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 6 கெட்ட குணங்களும்
பேராசி என்பது நிறைமனமாக, சினம் என்பது சகிப்புத்தன்மையாக, கடும்பற்று என்பது ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வான் மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக, வஞ்சம் என்பது மன்னிப்பாக. இந்த 6 கெட்ட குணங்களும் 6 நல்ல குணங்களாக பூரணமாக மாறிவிட்டால், அறகுறை அல்ல பூரணமாக மாறிவிட்டால் அந்த இடத்திலேயே அந்த மனம் தூய்மை அடைகிறது. மீண்டும் அந்த மனிதனுக்கு துன்பங்கள் தொடராது. அதான் வள்ளுவர் சொல்றார், பற்றி விடா இடும்பைகள். துன்பம் அவங்களுக்கு வராது. ஏன்? பற்றினை பற்றி விடாத பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கோபத்தை பிடிச்சுக்கிறாங்க, கவலையை பிடிச்சுக்கிறாங்க, பொறாமையை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப அதனால அவர்களுடைய துன்பங்கள் வரத்தான் செய்யும். இந்த 6ஐயும் விட்டுட்டா போதும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிரோட்டம், வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6ஐயும் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அங்கு துன்பங்கள் தொடராது. ஆனா நம்ம வந்து சொல்றது ஈஸி, செய்யும் போது பல சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இதுவரை நம்ம பழகிட்டோம், திடீர்னு நம்ம மாற முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி. மகிழ்ச்சி அதுக்கு தான் நமக்கு அகத்தாய் பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அகத்தாய்வு என்பது ஏதோ ஒரு சமயம் சரி, வாழ்க்கையில தினம் தினம் செய்வதற்குத்தான் அகத்தாய்வு. ஒவ்வொரு நாளும் இந்த மனதுக்குள்ள தூசி படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்படி அன்றாட பாத்திரங்களை விலைக்கு பயன்படுத்துகிறோமோ, துணிகளை துவைத்துக் கொடுக்கிறோமோ, அது போன்ற அன்றாட அந்த மனதை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த 6 குணங்களிலிருந்து விடுபடலாம். விடுபட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு. அங்கு துன்பம் என்பதே கிடையாது. நன்றி ஐயா, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உமையாள் நம்ம கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுக்கு நீங்க ரொம்ப நாள் மகரிஷியோட இருந்திருக்கிறீங்க. மகரிஷியோட ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? ஏதாவது மகரிஷியோட உங்களோட அனுபவம். அவங்க நிறைய அனுபவங்கள் சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலது நான் சொல்றேன். மகரிஷி ஒரு அன்பும் கருணையும் வடிவமானவர், ஒரு தாய் உள்ளம் கொண்டவர். எப்படி ஒரு தாய்க்கு தனது குழந்தை ஒரு பசிக்கும் என்று தெரிகின்ற போதெல்லாம் அதை ஓடி வந்து பால் ஊட்டுவாலோ, உணவு கொடுப்பாலோ, அதுபோன்று மகிழ்ச்சி அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிறு துன்பங்கள் வந்தாலும் சரி, அதை நீக்கக்கூடிய ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்கள். அந்த அன்பும் கருணையும் என்பதில் அவர்கள் உதாரணமாக வாழ்ந்தவர்கள். அப்படி பல நிலைகள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் நான். எப்படின்னாக்கா, என்னுடைய நண்பர்கள் சிலர் எல்லாம் நான் கல்லூரியில் இருந்த போது நான் சொல்லுவேன், அடிக்கடி சாமிஜியை பத்தி சொல்வேன். இந்த மாதிரி ஒரு மகான் இருக்கிறாரு, நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நிறைய செய்திகளை நல்லா சொல்லிட்டு இருக்கிறாரு என்று நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து அவங்களை பார்க்கலாம் என்று சொல்லுவான். நண்பர்கள் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, பாரு எல்லா சாமி மாதிரி ஒரு சாமி, இன்னைக்கு சாமிகள் சொன்னாவே எல்லாம் ஏமாத்துற ஆளுகளா இருக்கிறாங்க, நீ ஏதோ போய் ஏமாந்த அவருடைய வலையில் விழுந்துட்ட, நீ மட்டும் போ, எங்களை எல்லாம் கம்பல் பண்ணாத என்று சொல்லி நண்பர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது கேலி கிண்டல் பண்றதுக்கு, அதனால செய்வாங்க. அப்படி எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அப்படி கேள்வி பண்ண நண்பர்கள் அதே சமயத்துல நட்பு இருக்கும், ஒரு அன்பின் ஆழம் இருக்கும். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி கேள்வி பண்றதெல்லாம் சரி, நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நாளைக்கு நான் சொல்றதுக்காக நீங்க வந்து என்ன அவரை வந்து பாருங்க. நான் சொல்றேன், நீங்க நண்பன் தானே, நான் சொல்றதுக்காக ஒரு நாள் நீங்க வந்து பாருங்க என்று வேண்டிக் கொண்டேன். அப்ப வந்து ஒரு சிலர் ஒத்துக்கிட்டாங்க, சரி சொல்றதுக்காக போய் பார்க்கலாம் என்று சொல்லி. அப்படி ஒரு நண்பரை நான் மகரிஷியிடம் ஒரு முறை அழைத்து வந்தேன். அப்ப வந்து ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு, ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கு. அந்த கூட்டத்துல மகரிஷி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நண்பர் வந்து அப்படியே ஒரு ஓரமா நின்று கேட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து அந்த நண்பருக்கு என்னன்னா, எப்படியாவது இன்னைக்கு மகரிஷி பேசுறதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சு கடைசியில கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது கேள்வி கேட்டு அந்த மகரிஷியை ரொம்ப ஒரு சிக்கல்ல இக்கட்டுல விட்டுறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிக்கிறார். இவர் கேள்வி என்னவெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாரோ, மகரிஷி பேச 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 அந்த எல்லா கேள்விக்கும் பதில் வந்துகிட்டே இருக்கு. ஒன்னொன்னா பதில் வருது. அவருக்கு வந்து மெய் சிலிர்த்து போச்சு. என்ன குறை சொல்லிக்கிட்டே இருந்தவர், திட்டிக்கிட்டே இருந்தவர், இப்ப மகரிஷி பேசுற பேச்செல்லாம் அந்த மனசுக்குள்ள போய் உள்ள போய் என்ன கேள்வி கேட்கலாம்னு நினைச்சாரோ அதுவெல்லாம் அப்படியே வந்து பதிலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சு முடிச்ச உடனே அப்புறம் வந்து நான் ஒரு நண்பரை பார்த்து, சரி நீங்க வந்து பாத்தீங்களே, மகரிஷி பேசுறத கேட்டீங்களே, என்ன உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி. அவருக்கு வார்த்தை வரல, சொல்றதுக்கு வார்த்தை வரல. அப்படியே கண்கள்ல தண்ணீர் கொட்டுது. அவர் அப்படி அழுது நான் பார்த்தது இல்லை, கண்ணுல தண்ணி கொட்டுது. என்னன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னை பத்தி ஏதோ ரொம்ப எல்லாம் தப்பா பேசிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு மகானை இவ்வளவு நாள் நான் வந்து பார்க்காம போயிட்டுன்னு வருத்தப்படுறேன்.
நிஜமாவே நான் வந்து சாமி கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு இக்கட்டுல மாட்டி வைக்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். உங்க கூட வந்தனே ஒழிய, ஆனா எப்படியாவது கேள்வி கேட்டு இக்கட்டுல மாட்டி வைக்கலான்ட்டு வந்தேன். ஆனா நான் என்னவெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. அதை விட என்ன தெரியுமா, அந்த பதில சொல்லும் போது என்ன பார்த்தே பதில் சொன்னார் அவர். நான் என்னவெல்லாம் கேள்விகளை கேட்டு அவர் இக்கட்டுல மாட்டி வைக்கணும்னு நினைச்சனோ அந்த பதில சொல்லும் போது சாமிஜி என்ன பார்த்தே சொன்னார் என்று சொல்லி அழுதுகிட்டே சொன்னார். அதுதான் மகான்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வேறுபாடு. தெய்வமாக வாழ்ந்தவர் மகரிஷி அவர்கள், அன்பும் கருணையுமாக வாழ்ந்தவர் மகரிஷி அவர்கள். எல்லாரும் பெரும்பாலும் நம்ம அவருடைய முழு ஆற்றலையும் நம்ம தெரிஞ்சு பாராட்டுறதில்லை. உண்மையிலேயே அவர் மனித உருவத்தில் இருந்தாரே ஒழிய தெய்வமாகத்தான் வாழ்ந்தார். தன்னை யாரும் துன்புறுத்தத்துக்கு ஒரு மனசுல வேதத்தோடு வந்தாலும் கூட அவங்களையும் குழந்தை மாதிரிதான் பார்ப்பார். அந்த பார்க்கின்ற பார்வையிலேயே அவருடைய துவேஷ தன்மையெல்லாம் ஓடி போயிடும். அப்படி எல்லோருக்கும் ஒரு அவரை தாயுமானவர் என்றே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு தாய்மை தன்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆகவே இன்னும் அவரை பற்றி நிறைய செய்திகள் சொல்லலாம். ஆனா இந்த ஒரு குறிப்பாக ஒன்று போதும் என்று நினைக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, ஒரு அருமையான அனுபவத்தை சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க சுகன்யா பத்திரம் கொண்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன வித்தியாசங்கய்யா? அதாவது இன்பம் துன்பம் தனித்தனியாக இன்பம் துன்பம் தனித்தனியாக வேறு வேறு இல்லை. இன்பம் தான் கொஞ்சம் கூடும் போது அளவு முறை மீறும் போது ஏற்படுகின்ற நிகழ்ச்சி தான் துன்பம். அது மகிழ்ச்சி அழகா சொல்வார். இன்பத்தின் அளவு நிலை மீறும் போது ஏற்படுகின்ற பொருத்தமில்லா உணர்வுதான் துன்பம் என்பது. அப்ப இன்பத்தை அளவோடு முறையோடு வைத்துக் கொண்டால் அது இன்பமாகவே இருக்கு, துன்பமா மாறாது. நம்ம எந்தெந்த இடத்தில் இன்பத்தை அதிகமாக அனுபவிக்கின்றோமோ அதுதான் துன்பமாக மாறுகிறது. 5 அளவு முறை சொல்வார். உணவு, உறக்கம், உழைப்பு, புலன் இன்பங்கள், எண்ணம், இந்த 5லும் ஒரு அளவு முறை இருந்தால், அது மாதிரி 5 புலன்களில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்களில் நாம் ஒரு அளவு முறை காத்தால் கண்டிப்பாக எல்லாம் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். அடல் வேண்டும் 5 புலத்தை, விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு. இந்த 5 மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள், இதுல அதிகமா நம்ம போகாம அளவு முறையா வச்சுக்கிட்டோம்னா, மொத்தமா எல்லாம் கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா துன்பம் என்பதே கிடையாது. அளவு முறை மீறுகின்ற போது ஏற்படுகின்ற நிலைதான் துன்பம். அது நம்ம பழக்கத்தினால, சூழ்நிலையினால, அறிவு குறைபாட்டினால நாம் அப்படி செய்கிறோம், துன்பத்தில் வருகிறோம். கொஞ்சம் அளவோடு இருந்து விழிப்போடு இருந்தால் துன்பம் இல்லாத வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியும். வாழ்க்கை முழு வாழ்க்கை. இதுவும் கடந்து போக என்கிற தலைப்பில் சத்சங்கத்தையும் துரிய தியானத்தையும் மற்றும் கேள்வி பதில்கள் மகரிஷியுடைய ஐயா மகரிஷியுடைய கலந்த அனுபவங்களையும் நமக்கு ஆழமாக எடுத்துரைத்த பேராசிரியர் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அனைவரும் நமது மன்ற முறைப்படி துரிய நிலைக்கு வருவோம். முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அறிவிப்புகள். நாளை இதே சத்சங்கத்தில் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்கிற தலைப்பில் கம்பம் பேராசிரியர் பாண்டியராஜன் ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். இங்கே கலந்து கொண்ட அனைவரும் நாளைக்கு அவசியம் கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள், நம்முடைய மனவளக்கலை அன்பர்களுக்கு மேலும் இந்த தகவலை தெரிவித்து அனைவரும் இந்த